புரியுதா செல்லம்? சி லேபர் எஃபிஷியன்சி வந்து ரெண்டா பிரியுது. ஐடில் டைம் வேரியன்ஸும் ரெஸ்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் தான். நம்ம இங்க எஃபிஷியன்சி வேரியன்ஸ்னு ஒண்ணு நீங்க கண்டுபிடிச்சீங்க தெரியுமா? 1 மைனஸ் 3 கண்டுபிடிச்சீங்க இல்லையா? அது இல்ல நீங்க ஃபேவரபிள்னு சொன்னாலும் ஃபேவரபிள் போட்டா அட்வர்ஸ் வந்ததா? ஒரு நிமிஷம் இருங்க. ஆமா 1 மைனஸ் 3 அட்வர்ஸ். ஐடில் டைம் எப்பவுமே வந்து அட்வர்ஸ் தான். ஒரே நிமிஷம்டா. அப்போ ஒரு நிமிஷம் இருங்க. 1200 அட்வர்ஸ் இல்லையா? ஆ, அப்போ இருங்க. மைனஸ் 6300 பிளஸ் 1200 will give you இது 5100 favorable. ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல செல்லம்மா இங்க பாருங்களேன். அது 6300 அட்வர்ஸ். ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்டு மைனஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ் பெய்டு. எப்பவுமே ஐடில் டைம் அட்வர்ஸ் தான் செல்லம்மா பை டிஃபால்ட்டாவே. ஃபார்முலா ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்டு மைனஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ் டோட்டல் ஆக்சுவல் ஹவர்ஸ் பிளான்டு இன்டூ ஸ்டாண்டர்ட். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐடில் டைம் வேரியன்ஸோட ஆன்சர் எப்பவுமே அட்வர்ஸ் தான். இப்ப பாத்தீங்கன்னா ஐடில் டைம் வேரியன்ஸ் 6300 அட்வர்ஸ்டா. ரிமைனிங் என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனா நீங்க ஏற்கனவே எஃபிஷியன்சி வேரியன்ஸ் எவ்வளவு ஆன்சர் சொல்லிருக்கீங்க? 1200 டோட்டல் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் அட்வர்ஸ்னு சொல்லிருக்கீங்களா? அப்ப சொல்லுங்க செல்லம்மா. இங்க 6300 அட்வர்ஸ் இருக்கு. இந்த 1000 அப்ப இங்க என்ன வந்ததுன்னா கரெக்டா மேட்ச் ஆகும். இல்லடா உங்களுக்கு அவுட்கம் வந்து 1200 அட்வர்ஸ் தான் வரணும். 5100 ஃபேவரபிள் கரெக்டா? அதுதான் வந்து இங்க சொல்லியிருக்கிற அந்த ஒரு பார்ட் ஆஃப் எஃபிஷியன்சில வந்து ரெஸ்ட் எஃபிஷியன்சி வேரியன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. ஐடியல் டைம் ரெஸ்ட் எஃபிஷியன்சி அது 5100. பட் ஓவரால் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் என்ன? 1200 அட்வர்ஸ். புரியுதா? ஸோ 1 மைனஸ் 2 இங்க கிடையாது. 2 மைனஸ் 3 கிடையாது. 1 மைனஸ் 3 இங்க என்ன? திஸ் மைனஸ் திஸ். என்னடா அது? 1200. அப்புறம் 3 மைனஸ் 4 இவனும் இவனும் வந்துருச்சா? 1 மைனஸ் 4 இவனும் இவனும் அவ்வளவுதான். ஸோ இதுல தான் இதுல தான் ஐடில் டைம் ரெண்டா பிரிஞ்சு 6300ம் ரிமைனிங் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் 5100 ஃபேவரபிளும் இங்க சொல்றாங்க. ஓகே அவ்வளவுதான். செல்லமா இந்த சம் நீங்க போட்டுட்டு இந்த சம் ஆல்மோஸ்ட் போட்டியாடா செல்லம்? எப்படிடா? எனக்கு அமுச்சு விடுறியாடா? நான் இதுலயே உங்களோட இதை காப்பி பண்ணிடுறேன். Just ஓகே ஓகே. இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ ஓகே 100 kg ஓப்பனிங் பர்ச்சேசஸ் 500 கன்சம்ஷன் வந்து 110 கொடுத்துருக்காங்களா? என்ன கேட்டிருக்காங்க? யூசேஜ் அண்ட் பிரைஸ் வேரியன்ஸ் அட் பாயிண்ட் ஆஃப் பர்ச்சேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 100 kg, ஸ்டாண்டர்ட் பர் யூனிட் இது, ஆக்சுவல் குவான்டிட்டி 110. யூசேஜ் வேரியன்ஸ் வந்து
ஓ, எல்லாத்துக்கும் யூசேஜ் அண்ட் பிரைஸ் வேரியன்ஸ் கேட்டிருக்காங்களா? Station. இந்த சம் நான் போட்டேனா? ஒரு நிமிஷம். Illustration. So, usage variance, price variance. Standard quantity into standard rate. நீங்க அந்த tabular columnலாம் போட்டு ட்ரை பண்ணீங்களா? செல்லமா, நான் சஜஷன் சொல்றேன். நான் இன்னைக்கு நியூவா இருக்க சம்ம ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறேன். எக்ஸாம்ல நியூவா ஒரு சம் வந்ததுன்னா விட்டுறக்கூடாது. உங்களோட பெஸ்ட் நீங்க கொடுக்கணும். ஓகே. ஐயோ இந்த சம்ம நியூ, இந்த சம் நம்ம பார்க்கவே இல்லை அப்படிலாம் விட்டுறக்கூடாது. யூசேஜ் பிரைஸ் வேரியன்ஸ்னாலே ஓகே, நம்மளுக்கு அந்த ஃபார்முலா தெரியும்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் அந்த ஸ்டெப்பாவது ஸ்டார்ட் பண்ணணும். யூ ஹேவ் டு இனிஷியேட் இட். ஹார்ஸ் கடவாளம் கட்டின மாதிரி இந்த இது வந்ததுன்னா இப்படிதான் எழுதணும்னு அந்த அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லேருந்து வெளியில வரணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? நம்மளுக்கு தெரிஞ்ச சம் தான் வரும், பார்த்த சம் தான் வரும். வந்ததுன்னா நல்லது, வரலன்னா அதை நம்ம ஸ்டெப் மார்க்கிங் உண்டு நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட், ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஆக்சுவல் ரேட். ஸோ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி அப்படின்றது இங்கே 100. ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் பர் யூனிட் வந்து 2.25. ஆக்சுவல் குவான்டிட்டி வந்து கன்சம்ஷன் வந்து 110 into standard rate 2.25. Actual quantity into actual rate 110 into um, என்ன கேக்குறாங்க? ஓகே, யூசேஜ் அண்ட் பிரைஸ் வேரியன்ஸ் கேக்குறாங்க. ஸோ ஆக்சுவல் பிரைஸ் வந்து 2 பாயிண்ட் ஓப்பனிங் ஸ்டாக் பாயிண்ட் ஆஃப் பர்ச்சேஸ்ல இருக்குது. அப்போ 2.15. ஸோ ஒன் மைனஸ் டூ என்னடா? பார்க்காம சொல்லணும். பார்த்து சொல்றீங்களா மித்ரா? பார்க்காம சொல்லணும் எனக்கு. ஒன் மைனஸ் டூ என்ன? ஒன் மைனஸ் டூ இல்ல இல்ல இல்ல, ஒன் மைனஸ் டூ ஃபார்முலா எதோடது? யூசேஜா, பிரைஸா, காஸ்டா, என்னது? தரவு ஆகலையா இன்னும் ஃபார்மேட்டு? ம், சொல்லுங்க சொல்லுங்க. ஃபார்மேட் தரவாயிட்டீங்களா இல்லையா? சொல்லுங்க. மெட்டீரியல் என்ன வேணும்? ஒன் மைனஸ் டூ என்ன மெட்டீரியல்? ஆ, டூ மைனஸ் த்ரீ என்ன? ஒன் மைனஸ் த்ரீ என்ன? ம். இது டைப் ஒன் ப்ராப்ளமா டைப் டூ ப்ராப்ளமா? டைப் டூ ப்ராப்ளம்னா எப்படி வரும்? ம், குட். இங்க பாருங்க, இது நீங்களே போட்டிருக்கலாம் சொல்லுமா. இதுல என்ன நான் பண்ணேன்? ஒண்ணு என்ன பண்ண சொல்லுங்க.
ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி சம்ல குடுத்துருந்தான் 100 kg. ஸ்டாண்டர்ட் ரேட் 525. ஆக்சுவல் குவாண்டிட்டி சம்ல குடுத்துருக்கான் 110. ஸ்டாண்டர்ட் ரேட்டு ஆக்சுவல் குவாண்டிட்டி சம்ல குடுத்துருக்கான். அந்த பாயிண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லுவோம். பர்ச்சேஸ் பிரைஸ் போது என்ன பாயிண்ட் இருக்கு? 2.15, 2.15 அவ்வளவுதான். நீங்க ஒண்ணும் இல்ல. இது ஒர்க் அவுட் பண்ணாலே நீங்க போட்டுருக்கலாம் மித்ரா. ரொம்ப ஈஸி ப்ராப்ளம்டா. நீங்க அததான் சொல்றேன். திடீர்னு ஒரு பேட்டர்ன் மாரி டிஃபரெண்டா குடுத்த உடனே, ஐய்யயோ! இது என்னன்னு நம்ம மைண்ட் வந்து அப்படி தளர விடவே கூடாது மைண்ட. என்ன ஆச்சு? ஏதாச்சு? லெட் அஸ் கிராக் இட் அவுட். புட் த ஃபார்முலா, புட் த ஃபார்மேட். 1, 2 கொஞ்சம் எங்கேயாவது நம்ம மிஸ் ஆற மாரி இருக்கும். அத அலைன் பண்ணிடலாம். அதுவும் உங்களுக்கு இருக்கிற இன்டெலிஜென்ஸ்க்கு நீங்க இந்த சம்லாம் டவுட்டே கேட்கக்கூடாது. இது ஒரு பாயிண்ட்ரா. இப்போ ஃபிஃபோ மெத்தட்ல அப்படி பண்றோம் அப்படின்னா, இங்க பாருங்களேன். இது எல்லாமே சேமா இருக்கும் செல்லம். அவங்களுக்கு வேணுங்கிறது 110 இல்லையா? ஃபிஃபோனா என்ன? ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஓப்பனிங் ஸ்டாக்லேருந்து 100 கிலோ எடுத்துக்கிறான். அப்ப அதோட விலை என்ன? 2.25. ரிமைனிங் 10 கிலோ வந்து பர்ச்சேசஸ்லேருந்து எடுத்துக்கலாம். புரியுதா? இந்த அதாவது இந்த 110 கிலோவ வந்து அட் த பாயிண்ட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஃபிஃபோ பேசிஸ் வந்து 110 ரெக்யர்மெண்ட்ரா. ஃபிஃபோக்கு என்ன? 100 ஓப்பனிங்லேருந்து எடுத்து பர்ச்சேஸ் அப்போ அந்த ரேட் எடுத்துப்போம். லிஃபோனா என்ன பண்ணுவோம்? அப்படியே வைஸ் வர்சா. லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். 500 500 கேஜி இருக்கு. 110 தான் வரும். 2.15 மட்டும் எடுத்துக்கணும். இங்க மட்டும் மாறும். இங்க ரெட் போட்டிருக்கேன்ல, அங்க மட்டும் தான் மாறும். மத்தபடி எல்லாமே ஒண்ணுதான். இந்த 100 ஒன் ஃபேவரபிள். இங்க பாருங்க. அவ்வளவுதான்டா சொல்லுமா. ஈஸிடா. லிஃபோன்றது மொத்தமா நீங்க பின்னாடி இருக்கிறது. ஸோ அது ஃபுல்லாவே 2.15. அவ்வளவுதான் கண்ணா. இங்கதான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அவ்வளவுதான்டா. நீங்க கொஞ்சம் ஒரு மாதிரி அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அந்த அந்த இதுக்கு போகணும் மித்ரா. ஸ்லோவா ஷிஃப்ட் ஆகணும். ஆ இதெல்லாம் உங்களால ஈஸியா கிராக் பண்ண முடியும் சலாம். ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. உங்களால கண்டிப்பா பண்ண முடியும் மித்ரா. நான் ஷுவர் ஷாட்டா சொல்றேன். ட்ரை பண்ணுங்க. உங்களால முடியும். இது என்னடா ஆச்சு? போட்டிருக்கேனா? எதுல ஸ்டாப் பண்ணணும்னு? 140, 220, 440ன்றது வந்து ஓகே. மித்ரா நம்ம இப்ப திருப்பி மத்தியானம் உட்காந்துக்கலாம். அதுல பாக்குறேன் நானு. இன்னைக்கு இது ஒருத்தவங்க ரிப்ளை கேட்டிருந்தேன். அவங்க ரிப்ளை பண்ணவே இல்ல. சரி இது என்னன்னு பார்க்கலாம்.
கான்ட்ராக்ட் காஸ்டிங். இதுல என்னடா சொல்லுமா டவுட்? எந்த பாட்டுல டவுட்னு வச்சிருந்தோம் ஞாபகம் இருக்கா உனக்கு? உங்களுக்கு? நீங்க இதை போட்டு ட்ரை பண்ணி பாத்தீங்களா? நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி பண்றோமோ அந்த மாதிரி ஏதாவது ட்ரை கொடுத்தீங்க? depreciation calculation. So equal cost. சரி, ஓகே. இதுல இதுல எப்படிடா? இதுல எங்கடா டவுட் போட்டிருந்தேன்? ஓகே. ஆனா இதுல பிஎன்எல் கரெக்டா வந்துருத்தானா? பிஎன்எல் வந்துருச்சா தெரியல. ம். மித்ரா, இந்த சம் நீங்க போட்டு பாருங்களேன். இந்த சம்ம உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ அதை வச்சு போடுங்க பார்க்கலாம். நார்மலா கான்ட்ராக்ட் அக்கவுண்ட் இல்ல இல்ல இப்பல நான் நீங்க நெக்ஸ்ட் என்ன பிளான் பண்ணிருக்கீங்களோ ஒர்க் அவுட் பண்ணுங்க. இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேல உங்களுக்கு நார்மலா ஒரு கான்ட்ராக்ட் அக்கவுண்ட் தெரியும்ல, கான்ட்ராக்ட் அக்கவுண்டிங் பண்றீங்களா? அதை பேஸ் பண்ணி இப்ப இது டவுட்டே இல்லன்ற மாதிரி ப்ரொசீட் பண்ணுங்களேன். எப்படி ப்ரொசீட் பண்றீங்கன்னு நான் பார்க்கணும். இப்ப இது அதாவது அங்கங்க ஒரு ரெண்டு இடத்துல டவுட் வந்ததுன்னா ஓகே, பட் ஹவ் ஆர் யூ ப்ரொசீடிங் எனக்கு அது மட்டும் பார்க்கணும். ஓகே, பட் ஐ வில் டேக் அப் திஸ் பிளான் கால்குலேஷன். எதுனா பிளான்ட் எடுத்துட்டாங்க? ஓ, இந்த 2500-ஆ? கரெக்ட் 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 கரெக்ட். ஓகேடா, நான் இது பார்க்குறேன். ஓவர் இட்ஸ் ஐடல் கெப்பாசிட்டி இது ஓகே. நம்ம அந்த இதுல லேபர் காஸ்டிங். ஐடிடியாடா? ஓகே. ஆ, ஓகே ஓகே, அந்த சம்ஸா? ஓகேடா. சரிடா செல்மா. குட். செல்லம்மா, இந்த சம் மட்டும் இது விட்டுருங்க. இந்த சம் மட்டும் ஆன் யுவர் ஓன். இதுல நான் நம்ம போடும்போது டவுட்னு இல்லாம மத்த ஐட்டம்ஸ்லாம் நீங்க எப்படி போடுறீங்க? ஐ வாண்ட் டு see it. அந்த ஒர்க்கிங் ஃபுல்லா. அது ஒண்ணு. இது நான் உனக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன்டா. இல்ல, இதுவும் ஐ வில் கிளாரிஃபை யூ. ஆனா இது ரெண்டு வாட்டி இது நான் சால்வ்டு கேஸ் நானே பார்க்கணும்னு வச்சிருந்தேன். சரி, ஓகே சலம். மித்ரா, நான் இப்ப இதுக்கு இன்டைரக்ட் டாக்ஸோடது மத்தியானம் உட்காந்து பார்த்துடலாம். இது மூணும் ஃப்ளக்ஸ் மெத்தட் ஓடி நான் ஒருத்தங்க கிட்ட கேட்டேன்டா, அவங்களும் எதுவும் ரிவர்ட் பண்ணல. சரி, நான் திருப்பி இது ஃபாலோ பண்றேன். இது பார்த்துடலாம், ஐடில் டைம் பார்த்துடலாம்.
இது நான் செக் பண்ணிட்டு வரேன். I'll come back. ஸோ ப்ரெடாமினன்ட்லி இன்னைக்கு உட்காந்துக்கலாம். நாளைக்கு ம், ஆமா இன்னைக்கு கொஞ்சம் உட்காந்துக்கலாம், நாளைக்கு கொஞ்சம் உட்காந்துக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம். ஓகேவா? ஸோ ஓகே செல்மா.